நேரம் பார்த்து கரண்ட் போச்சு. இருட்டுல பையன் எங்கேயாவது இருப்பான். போறான். வாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் தேடலாம். இங்க தான் எங்கேயாச்சும் இருப்பான். நீ அந்த பக்கம் பாரு, நான் இங்க பாக்குறேன். இந்த சாமியார் கத்தனாலே பிரச்சனை தான். என்ன சொல்றீங்க? மாமா அடிபட்ட அன்னைக்கு டிரைவர் செத்த ராத்திரி அந்த சின்ன பையன் தொட்டில் விழுந்த பொண்ணு இவர் ஒவ்வொரு தடவை கத்தும் போதும் இந்த வீட்டில் ஏதோ நடந்திருக்கு. இன்னைக்கும் ஒரு கத்துறதை பார்த்தா என்னமோ நடக்க போகுதுன்னு தோணுது. முதல்ல அந்த பையனை கண்டுபிடிக்கணும். வா சுரேஷ். டேய் தம்பி, செல்லம் எங்கப்பா இருக்க? வாடா. சுரேஷ், 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 டேய் எங்கப்பா இருக்க சுரேஷ்? வாங்க வாங்க, இங்கதான் இருக்கேன். டேய், உனக்கு உட்காரக்கு இடமே கிடைக்கலையாடா? எந்திரா. எதுக்குடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? அடிக்காதீங்க. பிள்ளை எதையோ பார்த்து பயந்துருக்கேன். இங்க வந்ததுல இருந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சரியம் தெரியல. வாடா. பிள்ளை மூஞ்சிக்கிட்ட வந்து சிரிக்காதடானே கேக்குறியா? பாரு, பயந்துட்டேன். ரவி எங்க? ரவி, ரவி சார், ரவி, ரவி, இங்க இருக்கேன். உன்னை காணோம்னு நினைச்சிட்டு பயந்துட்டேன்பா. எனக்கு ஒன்றும் ஆகல. உங்க அண்ணனுக்கு தான் ஏதோ நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்ற? இங்க எப்படி ரத்தம்? உங்க அண்ணனை யாரோ இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. இருட்டில் சரியா முகம் தெரியல. ஆனா இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது தான் கரண்ட் வந்துச்சு. நான் பார்த்தது உண்மைன்னா கரண்ட் வந்தப்போ நடந்தது எல்லாமே அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னது? ஏதோ கிராஸ் ஆச்சுல்ல? எனக்கும் தெரிஞ்சது. ரவி, மறுபடியும் ப்ளே பண்ண. ஒரு ஃப்ரேமா போ. ஃப்ரீஸ். ஜூம் பண்ணு. மாயா, இவங்கள தெரியுமா உங்களுக்கு? என் தங்கச்சி.